ஸ்டோரீஸ். ஒரு காலத்துல சீதாராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஜனங்க எல்லாரும் விவசாயம் செஞ்சு அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதே ஊர்ல தான் சாவித்திரி அம்மா அப்படிங்கிற 60 வயசு இருக்கிற மூதாட்டி புள்ள மருமகளோட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சாவித்திரி அம்மா சரியான கஞ்ச பிசினாரி. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சாவித்திரி அம்மாவோட மருமகளான சகுந்தலா அவங்க மாமியார் கிட்ட வந்து இப்படி கேட்டா, அத்தை, நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு அத்தை. தினமும் கஞ்சியை மட்டும் வச்சு குடிக்க சொல்றீங்க. இன்னைக்காவது காய்கறி வாங்க பணம் இருந்தா கொடுங்க அத்தை. நான் சந்தைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்து சமைக்கிறேன் அப்படின்னு அப்பாவித்தனமா கேட்டா. அதுக்கு சாவித்திரி அம்மா மருமக கிட்ட கோச்சிக்கிட்டு ரொம்பவும் கோவமா, நீங்க பாரு மருமகளே, காய்கறி சமைச்சு சாப்பிட்டா தினமும் எவ்வளவு பணம் செலவாகணும் உனக்கு தெரியாதா? கஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது. கஞ்சி சாப்பிட்டு வேலை செஞ்சா உடம்புக்கு பலமும் கிடைக்கும். அந்த காலத்துல நாங்க கஞ்சி தான் குடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சாவித்திரி அம்மா வெளியில போகும்போது புள்ள மகேஷ் வந்து இப்படி சொன்னான். அம்மா, என்னாலையும் தான் தினமும் அந்த கஞ்சியை சாப்பிடவே முடியலம்மா. எனக்காகவாவது இன்னைக்கு ஒரு நாளைக்கு காய்கறி வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுமா. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா அப்படின்னு புள்ள கேட்டதை பார்த்து சாவித்திரி அம்மா மனசு கரைஞ்சு போச்சு. சரிடா பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியில போயிட்டாங்க. சகுந்தலாவும் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டான். மகேஷும் வயலுக்கு போயிட்டான். சாவித்திரி அம்மா பக்கத்து வீட்டுல இருக்கிற பார்வதி அம்மாவோட வீட்டுக்கு போய் இப்படி சொன்னாங்க. ஏக்கா, பார்வதி அக்கா, என்ன வர உன்னை பார்க்கவே முடியறதில்ல? உடம்பெல்லாம் பரவாயில்லையா? உன்னை பார்த்து சும்மா பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். பாட்டி மனசுக்குள்ள, என்ன இவ எதுவும் இல்லாம 4 வார்த்தை கூட அதிகமா பேச மாட்டாளே, அப்படிப்பட்டவ இன்னைக்கு 4 வார்த்தை அதிகமா பேசிருக்கானா ஏதோ கேட்க போறா போல. சொல்லு சாவித்ரி, என்ன விஷயம்? திடீர்னு என்னோட வீட்டுக்கு வந்திருக்கியே, என்ன? ஒன்றும் இல்லைக்கா, காலையில் உன்னை வெளியில் பார்த்தேன். நீ கட்டிக்கிட்டு இருக்கிற புடவை பார்க்க நல்லா இருந்துச்சு. அதான் எங்கே வாங்கினேன்னு கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு பேசிக்கிட்டே அவங்க வீட்டு வாசல்ல இருக்கிற பீர்க்கங்காய் பந்தல்ல இருந்து 3 பீர்க்கங்காவை பறிச்சு அவங்களுடைய புடவைக்குள்ள சுத்தி வச்சுக்கிட்டாங்க. பார்வதி அம்மா அவங்க மனசுக்குள்ள, இவ பிச்சைக்காரனுக்கு கூட 1 ரூபாய் போட மாட்டா, இதுல ஏன் புடவை நல்லா இருக்குன்னு என்ன வேலைன்னு கேட்க வந்திருக்காளா? இவ பேசுறதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு புடவை எங்க வாங்கினாங்க அப்படிங்கறத சொன்னாங்க. சரிக்கா, அப்படின்னா நாளைக்கு என் புள்ள கூட போய் இதே மாதிரி ஒரு புடவைய நானும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மெதுவா கிளம்பிட்டாங்க. ஆனா பார்வதி அம்மாவுக்கு மட்டும் இப்ப சாவித்திரி எதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, எதுக்காக கொஞ்ச நேரம் பேசினாங்க, எதுக்காக போனாங்க, இது எதுவுமே புரியவே இல்லை. அவங்களும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. இந்த பக்கம் சாவித்திரி அம்மா பார்வதி அம்மாவோட வீட்டு வாசல்ல தொங்கிக்கிட்டு இருந்த பீர்க்கங்காவை பறிச்சு மருமக முன்னாடி கொண்டு வந்து காட்டினாங்க. அதை பார்த்து மருமக சந்தோஷப்பட்டா. இங்க பாரு சகுந்தலா, நீயும் என் பிள்ளையும் ஆசையா கேட்டீங்கன்னு இதோ இந்த 3 பீர்க்கங்காவை கொண்டு வந்திருக்கேன். இதை போட்டு நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. ஆனா இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்தேன்னு தினமும் கேட்க கூடாது. தினமும் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டேன். இந்த 3 பீர்க்கங்கால 1 இன்னைக்கு போட்டு குழம்பு வை, 1 நாளைக்கு துவையல் பண்ணிடு, இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோ, 3ஆவது நாள் ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம். அதை கேட்டு சகுந்தலா அவங்க மாமியார மேல இருந்து கீழே வரைக்கும் ஒத்து பார்த்துட்டு இப்படி கேட்டா, அத்தை, நம்ம வீட்டுல 3 பேர் இருக்கோம். 3 பேருக்கு 1 பீர்க்கங்காய் எப்படி பார்த்தோம்? அதுவும் 3 வேளைக்கு சமைக்கணும். அதுக்கு 3 பீர்க்கங்காவை போட்டு சமைச்சிட்டா நம்ம 3 பேருக்கும் பத்தோம்ல. அடியே, நான் சொன்ன மாதிரி சமைக்கல அப்படின்னா இந்த பீர்க்கங்காவை எடுத்துட்டு போய் சந்தையில வித்து அந்த காசையும் முடிச்சு வச்சுப்பா, பாத்துக்கோ அப்படின்னு கோவமா அதை எடுத்துக்கிட்டு போகும்போது சகுந்தலா மாமியார தடுத்து நிப்பாட்டி இப்படி சொன்னா, அப்படி மட்டும் சொல்லாதீங்க அத்தை, நீங்க சொன்ன மாதிரி 1 பீர்க்கங்காய் போட்டே நான் குழம்பு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி மாமியார் கிட்ட இருக்கிற 1 பீர்க்கங்காய வாங்கிக்கிட்டான். மிச்சம் இருக்கிற 2 பீர்க்கங்காய மருமக கிட்ட கொடுத்துட்டா அவ எங்க இன்னைக்கே சமைச்சிடுவாளோ என்னமோ அப்படிங்கிற பயத்துல அதை அவங்க ரூமுக்குள்ள போய் பெட்டியில பூட்டி வச்சுட்டாங்க. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி தினமும் சாவித்திரி அம்மா அவங்க கஞ்ச புத்தியால அவங்களும் சரியா சாப்பிடாம வீட்டுல இருக்கிற யாரையும் சரியா சாப்பிட விடாம ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் சகுந்தலா புருஷன் மகேஷ் கிட்ட, ஏங்க, வர வர உங்க அம்மாவோட கஞ்சத்தனம் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. இந்த வயசுல நல்லா சத்தான சாப்பாடா அவங்க சாப்பிடணும். ஆனா இப்பதான் கஞ்ச புத்தி அதிகமாகி அவங்க நேரத்துக்கு சரியா சாப்பாடு கூட சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. சரி, அவங்களுக்கு வயசாயிடுச்சு, சரியா சாப்பிட்டாலும் இல்லைனாலும் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஆனா நாம வாழ வேண்டியவங்க, இப்படி சாப்பிடாம இருந்தா நம்ம உடம்பு என்னத்துக்கு ஆவறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டா. அப்போ மகேஷ் சகுந்தலாவை சமாதானப்படுத்தி இப்படி சொன்னான். சகுந்தலா, நீ சொல்றதும் உண்மைதான்.
சரியான சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறதால என் உடம்புல கூட பலம் இல்லை. என்னால வயல்ல இறங்கி வேலையே செய்ய முடியல. அதனால இதுக்கு நாம ஒரு வழியை யோசிச்சு தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா எங்க அம்மா அவங்க கஞ்ச புத்தியால நம்மள எப்பவும் பட்டினியாவே போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னு புருஷ பொண்டாட்டி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள அங்க வந்த சாவித்திரி அம்மா இப்படி சொன்னாங்க. என்னடா விடிய காலையிலேயே பொண்டாட்டி புருஷன் உக்காந்துக்கிட்டு என்ன கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு செய்யறதுக்கு வேலை இல்லையா? டேய், நீ இன்னும் வயல் வேலைக்கு போல? எம்மாடி மருமகள, என்ன இங்க இருக்க? நீ சமையல் வேலை ஆரம்பிக்கல? அது கேட்டதும் சகுந்தலா அவங்க மாமியாரை பார்த்து கொஞ்சம் கோவமா இப்படி சொன்னா. சமைக்கிறதுக்கு என்ன இருக்கு அத்தை? வெறும் கஞ்சி தானே. அதை காய்ச்சா எவ்வளவு நேரம் வேணும்? நாம என்ன தினமும் 2 வகையான குழம்பும் 2 வகையான பொரியலுமா செஞ்சு சாப்பிடுறோம்? கஞ்சி தானே அப்படின்னு கடுமையா சொன்னா. அப்போ சாவித்திரி அம்மா மருமகளை பார்த்து கோவத்துல முறைச்சாங்க. அம்மா கோவமா பொண்டாட்டிய முறைக்கிறத பார்த்து மகேஷ் அவங்க அம்மா கிட்ட இப்படி சொன்னான். என்னம்மா, எதுக்கு அவ்வளோ கோவமா முறைச்சிக்கிட்டு இருக்க? நீ உன்னோட கஞ்ச புத்தியால எங்களை எப்பவும் பட்டினி போட்டு கொண்டுகிட்டு இருக்க. இப்படி பட்டினியா இருந்து பணத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ண போற? எனக்கு தானே கொடுக்க போற. வயிற்றுக்கு கூட சரியா சாப்பிடாம பணம் எதுக்கு சேர்த்து வைக்கணும்? தயவு செஞ்சு இனிமேலாவது அந்த கஞ்ச புத்தியை விட்டுட்டு நல்ல சாப்பாடா சமைச்சு சாப்பிடு. அப்படியே எங்களையும் நல்ல சாப்பாடு சாப்பிட விடு. அப்பாவுக்கு இதே மாதிரி சரியா சாப்பாடு போடாம தான் அவரு சீக்கிரம் செத்துட்டாரு அப்படின்னு சத்தமா கோவத்தோட சொன்னா. அதை கேட்டு சாவித்திரி அம்மா அவங்க புள்ள கிட்ட, இங்க பாருடா, என் கஷ்டம் உனக்கு புரியாது. இப்பவே ஒவ்வொரு ரூபாவா சேர்த்து வச்சாதான் அது நம்ம எதிர்காலத்துல நமக்கு பயன்படும்டா. அதை கேட்டதும் சகுந்தலாவுக்கு கோவம் தாங்கிக்க முடியல. அவங்க மாமியார் கிட்ட, அத்தை, நீங்க சொல்றது நியாயம்தான். நாம இந்த வயசுல கஷ்டப்பட்டு ஒத்த ரூபாவா சேர்த்துதான் வைக்கணும். ஆனா உழைக்கிறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் உடம்புல பலம் இருக்கணும். பலம் இருக்கணும்னா வயிறார சாப்பிடணும். இது எதிர்காலத்துக்கு பயன்படும் அப்படின்னு சொல்றீங்களே, சாப்பிடாம இருந்தா எதிர்காலத்துல அந்த காசை பயன்படுத்திக்க நாங்க இருக்க மாட்டோமே அப்படின்னு கொஞ்சம் கோவமா சொல்லிட்டு சகுந்தலா அங்கிருந்து வெளியில போயிட்டா. சகுந்தலா அந்த அளவுக்கு கடுமையா பேசினாலும் சாவித்திரியமா அது எதையுமே காதுல போட்டுக்கவே இல்லை. எழுந்துச்சு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. மகேஷும் வேற வழி இல்லாம போயிட்டான். இப்படியே நாட்களும் போச்சு. ஆனாலும் சரி, சாவித்திரி அம்மாவோட கஞ்ச புத்தி நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு ஒழிய குறையவே இல்லை. சாவித்திரி அம்மாவுக்கு வயசாயிக்கிட்டே இருந்துச்சு. ஆனாலும் அவங்க சரியா சாப்பிடாம இருந்ததுனால உடம்பெல்லாம் பலவீனமா ஆகி ஒரு நாள் வீட்லயே அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்போ மகேஷ் போய் பதட்டமா வைத்தியரை கூட்டிக்கிட்டு வந்தான். அப்ப வைத்தியர் சாவித்திரி அம்மாவை பார்த்து இப்படி சொன்னாரு. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு வயசாகிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 60 இருக்கும்ல. இந்த வயசுல நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடணும். அதை விட்டுட்டு சரியா சாப்பிடாம இருந்தா இப்படிதான் உடம்புக்கு எதனா வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் உங்க விருப்பம். அதை கேட்டு சாவித்திரி அம்மா அங்கேயும் அவங்களுடைய கஞ்ச புத்தியை காட்டி இப்படி சொன்னாங்க. என்னது சத்தான சாப்பாடா? அப்படின்னா நிறைய காய்கறி அரிசி பருப்பு சாப்பிட சொல்றீங்களா? அதுக்கு எவ்வளோ பணம் செலவாகும்? ஏன் வைத்தியர் ஐயா, இந்த மாதிரி செலவே இல்லாம சத்தான சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாதா அப்படின்னு சாவித்திரி அம்மா வைத்தியர்கிட்ட கேட்டப்போ வைத்தியர் சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சு இப்படி சொன்னாரு. இங்க பாருங்கம்மா, நீங்க சத்தான சாப்பாடு சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள்ல உங்க காலு வேலை செய்யாது, படுத்த படுக்கையா தான் இருக்கணும். அப்புறம் வைத்திய செலவுக்கு நீங்க சொன்ன அந்த பணத்தை தான் செலவு பண்ணணும். அங்கே நின்று இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சகுந்தலா இப்படி சொன்னா. வைத்தியரையா, எங்க அத்தைக்கு 2 காலு விளங்கலனாலும் விளங்காத போது அவங்க மருந்து சாப்பிட்டுப்பாங்க. ஆனா அதுக்காக இப்ப நீங்க சத்தான சாப்பாடு சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டாங்க. அப்படி சத்தான சாப்பாடு சாப்பிட்ட பணம் செலவாயிடாதா அப்படின்னு கிண்டலா சொன்னா. அப்ப சாவித்திரி அம்மா ரொம்பவும் கோவமா சகுந்தலாவை பார்த்து, அடியே, என்ன வாய் கொழுப்பா? ஏதோ பணம் செலவாக கூடாதுன்னு பார்த்தா என் காலு செத்து போய் நான் படுத்த படுக்கையே ஆகி அப்புறமா மருந்து சாப்பிடணும்னு சொல்ல வரியா? இல்ல இல்ல, அந்த அளவுக்கு எதுக்கு கொண்டு போகணும்? இங்க பாருங்க வைத்தியரையா, நீங்க சொல்றத நான் கேக்குறேன். இன்னையில இருந்து நான் சத்தான சாப்பாடு சாப்பிடுறேன். எனக்கு குணமானா போதும். இங்க பாருங்கம்மா, நீங்க மட்டும் சத்தான சாப்பாடு சாப்பிடக்கூடாது. வீட்டில் இருக்கிற எல்லாருமே சத்தான உணவு சாப்பிடணும். இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்த நிலைமை தான் அவங்களுக்கும் வரும். அப்ப இந்த பணத்தை விட அதிக பணத்தை செலவு பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டாரு. அப்போ சாவித்திரி அம்மா சகுந்தலா கிட்ட இப்படி சொன்னாங்க. அடியே மருமகளே, இந்தா இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போய் உடம்புக்கு எது அதிகமான பலத்தை கொடுக்குமோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்து சீக்கிரமா எனக்கு சமைச்சு போடுறே.
இன்னையில இருந்து நாம எல்லாருமே நல்லா சத்தான சாப்பாடு சாப்பிடலாம். யாருக்கும் உடம்பு முடியாம போக கூடாது. அப்ப நாம செலவு பண்ணி மருந்து வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல அப்படின்னு மருமக கிட்ட சாவித்திரி அம்மா பணம் கொடுத்தாங்க. அப்போ சகுந்தலாவும் சந்தோஷமா சந்தைக்கு போய் ரொம்பவும் சத்தான பலவிதமான காய்கறி, பால், முட்டை இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பலவிதமா சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்தா. ஆனாலும் சாவித்திரி அம்மாவால எதுவுமே சொல்ல முடியல. எதுக்குன்னா வைத்தியர் சொன்ன மாதிரி சத்தான சாப்பாடு சாப்பிடல அப்படின்னா எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை வரும். அப்புறம் ஆஸ்பத்திரியில போய் சேரணும். அப்போ மருந்துக்கு நிறைய பணம் செலவாகும். அதனாலதான் சகுந்தலா என்ன பண்ணாலும் எதுவும் சொல்லாம இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மகேஷ் சகுந்தலா கிட்ட இப்படி சொன்னான். என்ன சகுந்தலா, இப்ப நீ சந்தோஷமா இருக்கியா? இப்ப எங்க அம்மா மட்டும் இல்ல, நான் நீ எல்லாருமே பிடிச்சத சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பாத்தியா, எங்க அம்மாவை மாத்துறதுக்கு நான் எப்படி ஒரு பெரிய திட்டத்தை போட்டுட்டு வந்தேன்னு. என்ன திட்டம்? வைத்தியர் தானே சொன்னாரு நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு முடியாம போயிடும். அதனால சத்தான சாப்பாடை சாப்பிட்டாதான் உங்க அத்தை குணமாவாங்கன்னு. அதனால தானே அத்தை காய்கறி, பழம், பால் எல்லாம் வாங்குறதுக்கு பணம் கொடுத்தாங்க. ஆனா நீங்க என்ன, நீங்க போட்டு திட்டம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு அப்பாவித்தனமா கேட்டா. அதுக்கு மகேஷ் சிரிச்சுக்கிட்டே பொண்டாட்டிக்கிட்ட இப்படி சொன்னான். அடிய பைத்தியக்காரி, எங்க அம்மா ஒன்றும் உடம்பு முடியாம மயக்கம் போட்டு விழல. நான் அன்னைக்கு எங்க அம்மாவை அதிக நேரம் வெயில்ல உட்கார வச்சிருந்தேன். நானும் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அதிக நேரம் வெயில்ல இருந்ததால வீட்டுக்குள்ள வந்த உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்புறம் வைத்தியர்கிட்ட சொல்லி நான் தான் இப்படி ஒரு நாடகத்தை போட சொன்னேன் அப்படின்னு சந்தோஷமா சொன்னான். அதை கேட்டதுமே தன்னுடைய புருஷன் தான் தன் மாமியார் மாறினதுக்கு காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு சகுந்தலா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்படி சாவித்திரி அம்மா நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடலன்னா அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு அந்த வைத்தியர் சொல்லி மிரட்டினதுனால இப்போ வீட்டுல எல்லாருமே சத்தான சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சகுந்தலா நல்ல சத்தான பொருட்களை வாங்கிட்டு வந்து மாமியாருக்கும் நல்லா சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா. அப்படியே அவளும் புருஷனு கூட நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. 3 வேளையும் வயிறார சத்தான சாப்பாடு சாப்பிட்றதுனால இப்போ எல்லாருடைய உடம்பும் ரொம்ப நல்லா இருந்துச்சு.